கடற்கரையில் வந்து இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு வேறாங்க பாறை விட்டு இப்பொழுது மீண்டும் மறுபடியுமாக கடற்கரையை நோக்கி தீர்த்தக்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வந்து இந்த பூத்துலுக்கு எல்லாம் வந்து இந்த கடல் நீரை வந்து எடுக்கிறாங்க. இதை வந்து அவங்கள வீட்டில் வந்து வைப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். பாருங்க, காட்டு விநாயகர் ஆலயத்துக்கு மீண்டும் மறுபடியும் போவாங்க. அழகான ஒரு காட்சி பாருங்க. இந்த திங்கட்கிழமை காட்டா விநாயகர் ஆலயத்திலிருந்து பொங்கலுக்குரிய தீர்த்தம் எடுப்பதற்காக பானைகளோடு அதற்குரிய காவலாளிகளோடும் பாருங்க இந்த தீர்த்தம் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. பாருங்க எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கண்டு. பாருங்க இந்த இடத்துல வந்து போய்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கம் மெட்டாப்பளை இந்த வயல் பகுதி இடத்துலாம் பாருங்க இளைப்பாற போகிறாங்க. தீர்த்தமெடுத்து இந்த தீர்த்தத்தை காட்டு விநாயகர் ஆலயத்திலே கொண்டு சென்று அங்கே உப்பு தண்ணீரை விளக்கரிப்பார்கள். கடந்து வந்த பெரியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளநீகள் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க பாருங்கள் குடிக்கிறதுக்காக. வணக்கம், நான் அமிர்தலிங்கம், சுவிஸ்லேருந்து வந்தேன். வருஷம் வாரினான். ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காலிவாயிலாக வந்து நெஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி முள்ளியவளை காட்டா விநாயகர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். உங்களுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும், மெட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் வருகின்ற 9ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து இடம்பெற இருக்கின்றது. அந்த பொங்கல் நிகழ்ச்சியிலேயே வந்து முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த உப்பு நீரில் விளக்கரிக்கின்ற அதிசயம் தான் வந்து மெட்டாப்பளை கண்ணகி அம்மனுடைய ஒரு புதுமையாக வந்து பார்க்கப்படுகின்றது. ஏராளமான பக்தர்கள் வந்து பாத யாத்திரையாக வருவாங்க. கதிர்காமத்துக்கு வந்து பாத யாத்திரையாக போறவர்கள் கூட மெட்டாப்பளை கண்ணகி அம்மனை வந்து தரிசித்து தான் வந்து போவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய இந்த மெட்டாப்பளை கண்ணகி அம்மனுடைய வருடாந்த பொங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் இன்றைக்கு 2ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டா விநாயகர் ஆலயத்திலிருந்து முல்லைத்தீவு தீர்த்தக்கரை என்ற ஒரு கடற்பரப்புக்கு வந்து போவாங்க. எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தான் வந்து இங்கிருந்து தீர்த்தக்கரைக்கு போய் அந்த கடற்கரை பரப்பில் வந்து விசேட பூசைகள் எல்லாமே வந்து இடம்பெற்று அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை நீரை வந்து ஒரு குடத்தில் எடுத்துக்கொண்டு வந்து இந்த காட்டா விநாயகர் ஆலயத்தில் வந்து வைப்பாங்க. வருகின்ற வேளையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி எங்கிலும் வந்து தேங்காய்கள் எல்லாமே வந்து உடைக்கப்பட்டு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக வந்து இருக்கும். இன்றைய நாட்டக்கரை பகுதியிலிருந்து எப்படி இந்த காட்டா விநாயகர் ஆலயத்துக்கு வந்து இந்த நீரை வந்து கடல் நீரை வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து இரவு வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு வந்து 12 மணிக்கு விசேட பூசைகள் வந்து இடம்பெற்று இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உப்பு நீரில் இங்கே விளக்கரிக்கின்ற அந்த அற்புதம் வந்து இடம்பெறும். மீண்டும் மறுபடியுமாக 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டா விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பொங்கல் வந்து இடம்பெறும். 9ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு வந்து இந்த உப்பு நீர் வந்து அங்கே கொண்டு செல்லப்படும். அது இப்போ நாங்கள் வந்து நிற்கக்கூடிய பகுதி இந்த காட்டா விநாயகர் ஆலயத்தில் இந்த வெளிப்பகுதியில் வந்து நிற்கிறோம் பாருங்க. இப்போ பூசைகள் வந்து நடக்குது உள்புறத்தில். இங்கிருந்து இப்போ பறை இசைகள் எல்லாம் வந்து ஒலிக்க உள்ள வந்து பாருங்க பூஜை வழிபாடுகள் வந்து நடக்குது. இப்போ வெளியில் வராங்க.
தீர்த்தக்கரை கடற்பரப்பை நோக்கி இப்போ பாருங்க சென்று கொண்டிருக்கிறாங்க. அந்த குடத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் எடுத்துக்கொண்டு இதே ஆலயத்துக்கு வந்து மறுபடியும் வந்து வருவாங்க. பாருங்க எல்லாரும் வந்து போகிறாங்க பாருங்க. இதில் பாருங்க எவ்வளோ போலீஸார் வந்து போயினுமெண்டு. இதில் பாருங்க எவ்வளோ போலீஸார் போயினுமே. இவ்வளோ பேர் வந்து பாதுகாப்புக்காக வந்து போகிறாங்க. நாங்கள் இப்போ முள்ளியவளை இந்த சந்தை பகுதிக்கு கிட்ட வந்துட்டோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தி அம்மன் சொல்லி இதுலேயும் கண்ணாக்கி அம்மன் தான் இருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்து தரிசித்து தான் வந்து போவாங்க. அந்த குடத்தை வந்து கொண்டு வராங்க. அதுக்கான போலீஸ் பாதுகாப்பாளர் வந்து வழங்கப்பட்டு பாருங்க. அந்த சந்தியாமனை கடந்து தான் போகுது. இப்போ தீர்த்தக்கரைக்கு வந்து போகிறாங்க. இப்படியே நடந்து போவாங்க பாருங்க. கூடவே வந்து போலீஸார் எல்லாம் வந்து பாதுகாப்புக்காக வந்து போகிறாங்க பாருங்க. இப்போ நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டாப்பளை 3ஆம் கட்ட பகுதி. இந்த பாதையாளம் வந்து வட்டாப்பளை கோயிலுக்கு போகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கொண்டு வாராங்க, எல்லாருமே வந்து வாராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாகசாந்தி நிலையங்கள் வாரவங்க இளைப்பாறத்துக்காக இந்த தாகசாந்தி நிலையங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தி இருக்குது. இந்த மரத்துக்கு கீழே அந்த ஆலமரம்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த மரத்துக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இளைப்பாறுவாங்க. இளைப்பாறிட்டு தான் வந்து மீண்டும் மறுபடியுமாக அந்த தீர்த்தக்கரை பகுதிக்கு வந்து போவாங்க. இப்போ பாருங்க போலீஸ் எல்லாம் முன்னுக்கு பாதுகாப்புக்கெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்காங்க. இங்கே பாருங்க இப்போ வந்து கொண்டிருக்காங்க பாருங்க. இதில் நடந்து வந்து கொண்டிருக்காங்க. இங்கே பாருங்க போலீஸ் பாதுகாப்புடன் வந்து கொண்டிருக்காங்க. இங்கே பாருங்க அந்த கோயிலிருந்து இப்போ வரைக்கும் போலீஸாரோட பாதுகாப்புடன் பாருங்கள் வந்து கொண்டிருக்காங்க. பாருங்கள் தொடர்ச்சியாக இப்போ அடிகள் எல்லாமே வந்து கொண்டிருக்காங்க பாருங்கள். ஒரு பக்தி பூர்வமாக இந்த ஒரு நிகழ்வு வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் இதை வந்து பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்காங்க பாருங்கள். அதை பார்க்கக்கூடியமாக இருக்குது இதில். ஓகே, மற்றும் இதில் பாருங்க இப்போ வந்து கொண்டிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதில் வந்து எங்களுடைய வழிபாட்டு முறைகளில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்களில் சப்பாத்து செருப்பு எதுவுமே இல்லாமல் தான் எங்களுடைய மக்கள் வந்து கொண்டிருக்காங்க. ஆனால் இதில் போலீஸார் மட்டும்தான் இருக்க சப்பாத்தோட வரது வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. சப்பாத்தை காட்டிட்டு ஒரு உணர்வு பூர்வமாக வந்து வந்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் இன்னும் வந்து ஒரு சந்தோஷப்பட்டிருப்போம். ஓகே, இந்த இடத்துல பாருங்க இளைப்பாற போறாங்க. அந்த குடத்தை வந்து அதெல்லாம் வைக்கிறாங்க.
இந்த இடத்துல வந்து இளைப்பாறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவாரங்கள் பாடல்கள் எல்லாமே வந்து படிப்பாங்க. படித்து சிறிது நேரம் வந்து இளைப்பாறிட்டு மீண்டும் மறுபடியுமாக தீர்த்தக்கரையை நோக்கி வந்து போவாங்க. இல்லை பாருங்கள், எல்லோரும் வந்து இதில் அமர்ந்துட்டாங்க பாருங்கள். இதில் வந்து நடந்து வந்த பெரியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இளநீகள் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க பாருங்கள், குடிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பாருங்கள் இளநீ எல்லாம் வச்சு வெட்டி கொடுக்குறாங்க பாருங்கள். இளநீ கொடுக்குறாங்க. இதில் ஒரு வித்தியாசமான அன்றைய காலத்திலிருந்து ஒரு பண்பாடு, இந்த கலாச்சாரங்கள் எதுவுமே வந்து மாறாமல் அந்த ஒரு சிறப்பான முறையில் இது ஆதி காலத்தில் இந்த அப்போலேருந்து இந்த ஆலயம் உருவாக்கப்பட்ட காலங்களில் இருந்தே இந்த நிகழ்வு வந்து சிறப்பான முறையில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. வற்றாப்பளை கண்ணையம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு தீர்த்தமெடுத்தல் நிகழ்வு நடைபெறுவது வழக்கம். ஆரம்பத்திலே வற்றாப்பளையிலே கண்ணையம்மன் காட்சி கொடுத்த நாளிலிருந்து வருடந்தோறும் வைகாசி மாதம் பூரணையும் விசாகமும் கூடிய திங்கட்கிழமையிலே வருடாந்த பொங்கல் உற்சவம் நடைபெறுவதுண்டு. ஆரம்ப காலத்திலே நந்திக்கடலிலே தீர்த்தமெடுத்து விளக்கழிக்கும் நடைமுறை இருந்தது. பின்னர் பக்த ஞானி என்ற அம்மனின் அருள் பெற்ற ஒரு ஞானி ஒருவர் இந்தியாவிலிருந்து வருகை தந்து தற்பொழுது நடைபெறுகின்ற இந்த பொங்கல் நடைமுறைகளை அறிமுகப்படுத்தினர். அதில் ஒரு அம்சம்தான் இந்த தீர்த்தமெடுத்தல் என்ற நிகழ்வு. இதனைத் தொடர்ந்து தீர்த்தமெடுத்து இந்த தீர்த்தத்தை காட்டு விநாயகர் ஆலயத்திலே கொண்டு சென்று அங்கே உப்பு தண்ணீரை விளக்கரிப்பார்கள். இன்றிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு கழியும் வரை இந்த விளக்கரிக்கின்ற அந்த புனிதமான நிகழ்வு இடம்பெறும். அதைத் தொடர்ந்து இந்த பொங்கலுக்குரிய புனித பொருட்களும் இந்த புனித நீரும் காட்டு விநாயகர் ஆலயத்திலே இருந்து வற்றாப்பளை கண்ணையம்மன் ஆலயத்துக்கு எடுத்து வரப்படும். அதை மடைப்பண்டம் எடுத்தல் என்று சொல்லுவார்கள். அங்கே எடுத்து வரப்பட்டு அங்கே உரிய கிரிகள் நடைபெற்று அங்கே இந்த உப்பு நீரில் விளக்கறிதல் தொடர்ந்து வற்றாப்பளை கண்ணையம்மன் ஆலயத்தில் நடைபெறும். அன்று இரவு திங்கட்கிழமை இரவு 12 மணிக்கு வளர்ந்து நேரல் கர்மம், அதுதான் அந்த பொங்கலினுடைய முக்கியமான ஒரு கர்மம். அந்த கர்மம் நடைபெற்று அடுத்த நாள் காலையில் விடை கொடுத்தலுடன் அந்த பொங்கல் நிறைவு பெறும். என்னுடைய பேர் கமலகாந்தன் ரஜிகன். நான் முல்லை பிரதேசவாசி. இந்த வைகாசி திங்கள் பொங்கலுக்குரிய அடியத்திவாரமாக இந்த கிழமைக்கு முதல் திங்கட்கிழமை பாக்குத்தண்டல் வைபவத்துடன் இந்த எங்களுடைய கண்ணகி தாயினுடைய பொங்கல் வைபவம் இது ஆரம்பமானது. அந்த வகையிலே இந்த திங்கட்கிழமை காட்டா விநாயகர் ஆலயத்திலிருந்து பொங்கலுக்குரிய தீர்த்தமெடுப்பதற்காக பானைகளோடு அதற்குரிய காவலாளிகளோடும் நாங்கள் தீர்த்தக்கரையை நோக்கி இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தீர்த்தக்குடம் எடுத்ததிலிருந்து முதலாவதாக ஓய்வெடுக்கும் இடம் இதுவாகும். இதனைத் தொடர்ந்து நேரே சிலாவத்தை கடற்கரையில் சென்று அங்கே கடல் தீர்த்தம் எடுக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து சிலாவத்தை சந்தியில் உள்ள கண்ணையம்மன் ஆலயத்தில் முதலாவதாக தரித்து நின்று அதன் பின்பு பிள்ளையார் ஆலயத்தை சென்றடையும். அங்கே சென்று மடைகள் பரவி முதலாவதாக அம்பாளுக்குரிய கடல் தீர்த்த விளக்கானது ஏற்றப்படும். அதனைத் தொடர்ந்து 5 கிழமைகளும் அங்கே அம்பாளுடைய அற்புதங்கள் நிகழ்கின்ற வகையில் அந்த தீபமானது இனிதே எரிந்து காட்டா விநாயகர் ஆலய பொங்கல் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை அதிகாலையில் மடப்பண்டமானது எடுக்கப்பட்டு வற்றாப்பளை அம்மன் கோயிலுக்கு சென்றடைந்து அங்கே இந்த தீபம் எரித்து வளர்ந்து நீந்து பொங்குகின்ற வைபவத்துடன் பொங்கல் இனிதே நடைபெறும். நன்றி, வணக்கம். மீண்டும் மறுபடியும் இளைப்பாறிவிட்டு பாருங்க போகிறாங்க. வற்றாப்பளை 3ஆம் கட்டை சந்தையிலே இளைப்பாறிவிட்டு இப்பொழுது மீண்டும் மறுபடியுமாக கடற்கரையை நோக்கி தீர்த்தக்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். Hey,
ஆலயத்தால் வந்து போய்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கம் மெட்டாப்பளை இந்த வயல் பகுதிகள், கண்ணகி அம்மனுக்கு முன்பதாக இந்த வயல் பகுதிகளுக்கு நடுவில் இந்த வீதியினூடாக பயணிக்கின்ற ஒரு அழகிய காட்சி வந்து அவ்வளவு ஒரு அற்புதமாக இருக்குது. பாருங்க, எல்லா அடியார்களுமே வந்து வேட்டி கட்டி மிக ஒரு பக்திபூர்வமாக வந்து இந்த ஒரு நிகழ்வு வந்து நடக்குது. வணக்கம், நான் அமிர்தலிங்கம் சுவிஸ்லேருந்து வந்தேன். வருஷம் வந்தனான் வாரினான். இந்த முறையும் வந்தன். இப்போ இன்றைக்கு தீர்த்தோற்சவம் திங்கட்கிழமை. இப்போ தீர்த்தத்துக்கு போய்கொண்டிருக்கிற தீர்த்தம் எடுப்பது கடற்கரை தான் போறீங்க? கடற்கரை தான் போறீங்க? கடற்கரை தான். ஒவ்வொரு வருஷம் மாறுறீங்களா? ஒவ்வொரு வருஷம் பார்த்தேன். சுவிஸ்லேருந்து. சரி சரி சரி. எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்மன் வட்டாப்பளை அம்மன். வட்டாப்பளை அம்மன் எங்களை வடபாதியில் ஒரு மிக வரலாற்று தொன்மை மிக்க அம்மன். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த முறை வந்து இந்த தீர்த்தம் எடுக்கிற முறை வந்து இப்போ எவ்வளோ காலமாக இருக்குது? அந்த ஆலயம் ஆரம்பிக்கிற காலத்துலேருந்து இருக்கு. பத்தஞானி என்பவர் இதுதான் இதை முதல் இந்த நடைமுறை கொண்டு ரைட். அவருக்கு பொங்கல் முடிஞ்சு அடுத்த வெள்ளிக்கிழமை அவருக்கு பொங்கல் நடைபெறுவார். ஓகே, அதான் அந்த முறை என்ன முறை ரைட். ஓகே, இப்படி நடந்து போறீங்க. பொங்கல் விவரத்தை எல்லாம் செய்து வைக்கவர் பத்தஞானி. சரி, ஓகே, நன்றி. ஓகே, நீங்கள் போட்டு வாங்க. ஓகே. எல்லாருமே வந்து இப்போ தீர்த்தக்கரை கடற்கரை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தீர்த்தக்கரை கடற்கரை பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பக்தர்கள், இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இந்த கடற்கரை பகுதியில் வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு பக்தி பூர்வமாக, ஒரு உணர்வு பூர்வமாக இந்த ஒரு நிகழ்வு வந்து பாரம்பரியம் மாறாமல், பழமை வந்து மாறாமல், அன்றிலிருந்து ஆலயம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு சிறப்பான முறையில் எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் வந்து அழகான முறையில் வந்து நேர்த்தியான முறையில் ஒரு பக்தி பூர்வமாக வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த கடற்கரை பரப்பில் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து போகிறாங்கன்னு பாருங்க. இந்த கடற்கரை பரப்பை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பக்கங்களில் இந்த தாகசாந்தி நிலையங்கள் எல்லாம் வந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, தாகசாந்தி நிலையங்கள் எல்லாம் இருக்குது. ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாமே வந்துருக்குது. பாருங்கள் எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இல்லை பாருங்கள், இந்த மாலை நேரத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அழகிய மணல் பரப்பில் பாருங்கள், குடும்பமாக வந்து ஒரு இடம் இருந்து இருக்கிறத பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த பகுதியில் பாருங்கள், இந்த விழாவுக்கான தீர்த்தம் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து இதில் வந்து செய்யப்பட்டிருக்குது. இதில் பாருங்கள், உள்ளக்கும் வந்து பக்தர்கள் எல்லாமே வந்து நிற்கிறாங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். அந்த கொண்டு வர குடத்தை வந்து வைக்கிறதுக்காக அதில் மனத்திட்டுமை கொண்டு செய்கிறாங்க பாருங்கள். அதில் இங்கே பாருங்கள், இந்த லைனுக்கு எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க. நிறைய பேர் வந்துருக்காங்க பாருங்க. பாருங்க, இந்த குழந்தை பிள்ளைகள்லாம் இந்த மணல் திட்டுகளில் நல்ல அழகாக வந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. கடற்கரை பரப்பில் முழுவதுமாக பாருங்க மக்கள்லாம் இருக்காங்க. இரண்டு பக்கங்கள்லையும் இந்த தீர்த்தம் எடுக்கிற நிகழ்வு வந்து பார்க்கறதுக்காக பாருங்க அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. பாருங்க, ஏராளமான மக்கள் வந்துருக்காங்க. அந்த நீண்ட நேரமாக வந்து எல்லாமே வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் நிற்கிற பகுதி தீர்த்தக்கரை பகுதி பாருங்க, எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ இந்த தீர்த்தக்கரை கடற்பரப்புக்கு வந்துட்டாங்க பாருங்க. அந்த குளத்தோட வந்துட்டாங்க பாருங்க. இனி போய் பூசைகள் வந்து இடம்பெற்று காட்டு விநாயகர் ஆலயத்துக்கு மீண்டும் மறுபடியும் போவாங்க.
எவ்வளோ பேர் வந்து போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். எல்லாமே வந்து ஒன்று சேர்த்துனாங்க பாருங்கள். இனி கடற்கரையில் வந்து நீர் எடுத்து அந்த நீரோடு தான் நீட்டாங்க. பாருங்க எவ்வளோ மக்கள் உண்டு இங்கே பாருங்க. ஏராள மக்கள் பாருங்க கடற்கரையில் நிற்கிறாங்க. அப்பா அப்பா பாருங்க இந்த தீர்த்தம் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. பாருங்க இந்த குடத்தையும் கொண்டு கடற்கரையை நோக்கி வந்து போய் கொண்டிருக்காங்க. ரோஹரா 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 உப்பு நீரில் விளக்கரையில் அந்த அதிசயம் பாருங்க. கடல் நீரை இப்போ அந்த குடத்தில் எடுக்கிறதுக்காக குடியவர்கள் வந்து இப்போ போய் கொண்டிருக்கிறாங்க. குடத்தை கழுவிட்டு இப்போ எடுக்க போகிறாங்க. தண்ணிக்கு அப்படியே மூழ்கிட்டாங்க. குடத்தில் தண்ணி எடுத்துட்டாங்க. பாருங்க குடத்தில் தண்ணி எடுத்துட்டு கொண்டு வராங்க கரைக்கு. பாருங்க எவ்வளோ ஒரு சிறப்புன்னு பாருங்க. கடற்கரையில் அந்த நீரை எடுத்து கொண்டு விளக்கெடுக்கிறதுன்றது வந்து உண்மையிலேயே அது ஒரு அற்புதம், அம்மனுடைய ஒரு புதுமை என்று தான் சொல்லணும். பாருங்க இப்போ அந்த நீரை எடுத்துக்கொண்டு வந்து போகிறாங்க. போய் இனி பூசைகள் செய்து இதுக்கு பூசைகள் எல்லாமே செய்து மீண்டும் மறுபடியுமாக காட்டு விநாயகர் ஆலயத்தை நோக்கி போவாங்க. இதில் பாருங்கள் இந்த நீரெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு போன அப்புறம் இதில் பாருங்கள் இவ்வளோ மக்கள் வந்து இந்த கடற்கரையில் வந்து இந்த தண்ணியில் வந்து கால் நினைக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள் கவனம் இங்கே வாங்க. பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து இந்த பூத்துலுக்கு எல்லாம் வந்து இந்த கடல் நீரை வந்து எடுக்கிறாங்க. இதை வந்து அவங்கள வீட்டில் வந்து வைப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். பாருங்கள் வேப்ப மில்லி எல்லாம் வந்து கடற்பரப்பில் அந்த வேப்ப மில்லி எல்லாம் வந்து போடுறாங்க. பாருங்க எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு பாருங்க. இந்த கடற்கரை பக்கத்துலேயே வந்து எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்க. நீர் எடுத்துக்கொண்டு போனதான் தாமதம். அந்த அதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வேப்ப மிலைகள் எல்லாமே வந்து பாருங்கள் கடலுக்கு எறிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடல் தண்ணியை வந்து தலையில் வந்து தெளித்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பாருங்கள் இதில் பாருங்கள் கடலுக்கு நடுவில் சர்க்கஸ் காட்டணும். பாருங்க இந்த கடற்கரையில் வந்து இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு பாருங்க. அதில் ஒரு அழகான ஒரு காட்சி பாருங்க. இது வந்து வருடத்தில் ஒரு முறை மட்டும்தான் நடக்கும். இது நாங்கள் ஒரு முறை தான் வந்து நேரில் பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க. அப்பா பாருங்க இப்போ எடுத்த நீரை வந்து இதில் கொண்டு போய் பாருங்கள் ஒரு வெள்ளை துணியால் வந்து அதை மூடி அந்த இடத்துல வச்சு பூசைகள் வந்து நடக்குது. பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு வழிபாட்டு முறை உண்மையிலேயே அந்த பறவை மேளங்கள் எல்லாம் பாருங்கள் அதில் இருக்குது. பாருங்க
அந்த குடத்துக்கு மேலே அந்த வேப்ப இலைகள் எல்லாம் வந்து வச்சுக்காங்க. அதில் வந்து அந்த உப்பு நீரில் விளக்கெரியுது பாருங்க. இந்த நீரை எடுத்து தான் இதில் வந்து இந்த விளக்கு வந்து எரிச்சிக்காங்க பாருங்கள். இனி இதே நீர்லாம் கொண்டு காட்டு விநாயகர் ஆலயத்திலையும் வச்சு விளக்கரிப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து விஷயம். அதாவது இனி இந்த இடத்துல இருந்து இந்த தீர்த்தக்கரை இந்த இடத்துல இருந்து கொண்டு வந்த குடத்தில் வந்து கடல் நீரை வந்து எடுத்தாங்க. இனி இதில் வந்து விளக்கரிச்சிட்டு இங்கே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டு விநாயகர் ஆலயத்துக்கு கொண்டு அங்கே வந்து வார பொங்கல் வரைக்கும் வந்து இரவு 12 மணி வரைக்கும் விளக்கரிப்பாங்க. பிறகு அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு 12 மணி அளவிலான வந்து காட்டு விநாயகர் ஆலயத்தில் இருந்து மீண்டும் மறுபடியும் வட்டாப்பிள்ளை கண்ணாயம் என்ன கொண்டு வந்து அங்கே வந்து உப்பு நீரில் விளக்கரிக்கிற அந்த அதிசயம் வந்து இறுதி நாள் நடக்கும். இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்துப்பீங்க, எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய தூரம் வந்து பயணித்து தான் இந்த ஒரு வீடியோ பதிவு வந்து எடுத்துக்கிறோம். வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எங்களுடைய கவனிகள் வந்து நிறைய பேருக்கு வந்து காட்டும் என்றதை சொல்லிக்கொண்டு இதில் பாருங்கள், இந்த கப்பல் எல்லாம் வந்து உள்ளே போய் அதில் பாருங்கள், அதில் விளக்கரிக்கிறாங்க பாருங்கள். இந்த கற்பூரம் எல்லாம் கொளுத்தி இதுன்றாங்க பாருங்கள். இது ஒரு வளமைன்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் பாருங்கள், நிறைய வள்ளங்கள் வந்து இதில் வட்டமிட்டு கொண்டு இருக்குது பாருங்கள். இந்த மாலை நேரத்தில் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கடற்கரை பரப்பு அவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு செக்கச்செவேல்னு சொல்லி நல்ல அழகாக இருக்குது.